அப்படியே இட்லியோட சேவ் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துடுங்க, நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். அப்படியே ஒரு பிளேட்டில் வாழை இலையில் வச்சு சாப்பிட்டோம்னா ஆஹா ஓஹோன்னு இருக்குங்க. அப்படியே சிக்கன் குழம்பு ஊற்றி உருளைக்கிழங்கும் போட்டு சாப்பிட்டோம்னா கொண்டாங்க. சூப்பராக பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு சிக்கன் குழம்பு செய்ய போகிறாங்க. சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இட்லிக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வைக்கிற மாதிரி வைங்க, சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாயை இல்லைன்னா குக்கரு எது வேணாலும் வச்சுக்கோங்க. நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஹீட்டாக விட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சுங்க. எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். 2 புளிகரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலைங்க, பிரிஞ்சி இலை வந்து இப்படி பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு நட்சத்திரப்பூ, கல்பாசி கொஞ்சம், 4 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டைங்க. பட்டை வந்து உடச்சி போட்டுக்கலாம். கல்பாசி வந்து கண்டிப்பாக போடணும். நம்ம இட்லி தோசைக்கு எல்லாம் பண்ணும்போது கல்பாசி கண்டிப்பாக போடணுங்க, ஏன்னா குருமாக்குள்ளே டேஸ்ட்டு வரும். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் 2 வெங்காயங்க இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிடணுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 பச்சை மிளகாய், பெரிய தக்காளி 1 தக்காளிங்க, சின்ன தக்காளினா 2 தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, புரோட்டாக்கு, நானுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் வீட்டில் அரைச்ச குருமா மசாலா தான் போட போகிறேன் இன்றைக்கி. குருமாக்கு, சிக்கனுக்கு, மட்டனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே நான் அரைச்சிருக்கேன். அந்த மசாலா தான் போட போகிறேன். இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடலாம் வதங்கிறதுக்கு. கொஞ்சம் உப்பு போட்டாச்சுங்க. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சிக்கன் தகுந்தபடி போட்டுக்கோங்க. நான் 1 கிலோ சிக்கனுக்கு போட்டிருக்கேங்க. பச்சை வாடை போக நல்லா வதக்கி விடணும். இப்போ இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் வந்து மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளுங்க. இதை போட்டு கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக மல்லித்தழை, கொஞ்சமாக புதினா இல்லைங்க, கொஞ்சமாக புதினா தழை, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை தழைங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. புதினா தழை போட்டிங்கன்னா நல்லா சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம சால்னாக்கு போடுறோம் பாருங்க, அந்த மாதிரி டேஸ்ட் கொடுக்குங்க. இதில் வந்து இதில் வந்து குருமா மசாலா போட்டுக்கிடலாங்க. குருமா மசாலா வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் குருமா மசாலா அரைச்சி அம்மாமகள் சேனலில் போட்டிருக்கேன், பாருங்கள் எப்படி அரைக்கிறதுன்னு. அதே மாதிரி அரைங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. லெக் பீஸோட சேர்த்து போட்டிருக்கேன். மசாலாவோட பெரட்டி கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும்.
கொஞ்சம் சிக்கனுக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம் உப்பு, இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சுங்க. குழம்புக்கு தகுந்தபடி நம்ம உப்பெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். குருமா மசாலா வந்து நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சமாக சிக்கனுக்கு போட்டாக்கா நல்லாயிருக்குமா. அப்புறமேட்டு இந்த சிக்கன் குழம்புக்கு வந்து நம்ம ஒரு உருளைக்கிழங்கு போடணுங்க. ஒரு உருளைக்கிழங்கு போட்டேன்னா அந்த குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. யாருமே இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன குழந்தைகள்லாம் சிக்கன் சாப்பிடாத குழந்தைகளும் இந்த உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிட்றோம். அதில் வந்து நமக்கு சிக்கன் உள்ள ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கிரும், சாரெலாம் இறங்கிருங்க. டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு போடுங்க, சூப்பராக கிடைக்குங்க. கொஞ்சம் வேகட்டும், நல்லா தண்ணி விட்டு வரட்டும். அப்படியே கிண்டி கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கிடலாங்க. இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு தேங்காய் கூட போட்டு அரைங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 7-8 முந்திரி பருப்பு, இதையும் போட்டு அரைங்க, சூப்பராக இருக்குங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுங்க. நான் அரைக்கிறதுக்கு வந்து நிறைய சின்ன வெங்காயம் போடுவேன், தாளிச்சதுக்கு போடுறதோட அரைச்சி ஊற்றுக்க ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து. சின்ன வெங்காயம், சோம்பு, முந்திரி பருப்பு 3 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிடலாம். ஒரு சின்ன தேங்காயில் பாதி தேங்காய் போட்டிருக்கேங்க, துருவி போட்டிருக்கேன். இங்கே கட் பண்ணி போடணும், கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நச்சுன்னு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ சிக்கனில் நம்ம ஆட் பண்ணிடலாம். சிக்கன் வந்து நல்லா வதங்கிருச்சு, நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம். மிக்ஸி சார் அலம்பி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடணுங்க. நம்ம இட்லிலெலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட முடியும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு காணுமான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். நமக்கு உப்பு காணுமான்னு பார்த்துக்கலாம். 2 உப்பு காணாதுங்க. நம்ம இட்லி தோசைக்கெலாம் நம்ம உப்பு போட்டிருப்போம், அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் உப்பு வந்து. ரெடி ஆயிடுச்சுங்க. மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்குங்க. 3 விசில் விடட்டும், நம்ம எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிடலாங்க. டைம் ஆயிடுச்சு, பசி ஆயிடுச்சு. வீட்டால் சாப்பிடாத உட்காந்துட்டாங்க, அதனால் ஏரை ரிலீஸ் பண்ணியாச்சு. பொறுமையாக பண்ணதாக இருந்தால் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுங்க, நல்ல சூப்பராக கிடைக்குங்க. சூட்டோடு திறந்துடாதீங்க. சூட்டோடு திறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிருங்க. நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. குழம்பு வந்து தக்கான்னு அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்குங்க. பார்த்தீங்களா? சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடிங்க. அருமையாட்டு உருளைக்கிழங்கு லெக் பீஸ்லாம் போட்டு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க. வாங்க எல்லோரும் இட்லி சாப்பிட்றதுக்கு இட்லியோட சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இதில் இறக்கிடலாம். மேலே கொஞ்சம் மல்லித்தழை தூவிக்கிடலாங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. அப்படியே இட்லியோட சேவ் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துடுங்க, நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். அப்படியே ஒரு பிளேட்டில் வாழை இலை வச்சு சாப்பிட்டோம்னா ஆஹா ஓஹோன்னு இருக்குங்க. அப்படியே சிக்கன் குழம்பு ஊற்றி உருளைக்கிழங்கும் போட்டு
சாப்பிட்டோம்னா கொண்டாங்க. சூப்பராக பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். சுட சுட சிக்கன் குழம்பு, சுட சுட இட்லிங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காத வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.